மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே நெருக்கப்பட்டோம். மடிந்திடாமல் கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். பாரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்தும் பாரினில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே. நித்திய தேவனாம் சத்திய பரந்தான் நித்தமும் நம்முடன் இருப்பதாலே அவர் நல்லவர் என்றும் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதே, தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். நம் இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே அன்பு சகோதர சகோதரர்களுக்கு எழுந்துகட்டும் ஊழியத்தின் சார்பாக என்னுடைய வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இன்று என்னை நினைத்தருளும் என்கிற தலைப்பிலே சில வசனங்களை நாம் தியானிக்கப் போகிறோம். நினைத்தருளும், என்னை நினைத்தருளும் என்று இந்த வார்த்தை சர்வசாதாரணமாக நாம் நம்மை விட பெரியவரிடத்திலே சொல்வது உண்டு. அதாவது நமக்கு தெரிந்தவர்களோ உறவினர்களோ பெரிய ஆட்களோ ஒரு நல்ல நிலைமைக்கு உயர்த்தப்படும் போது அவரிடத்தில் நாங்கள் எங்களை நீங்கள் மறந்துவிடக்கூடாது, நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு சென்ற பிறகு எங்களெல்லாம் மறந்துவிடக்கூடாது என்று பொதுவாக நாம் அவரிடத்தில் சொல்வது உண்டு. ஆனால் இங்கு வித்தியாசமான முறையிலே நாம் தியானிக்கப் போகிறோம். என்னை நினைத்தருளும் என்று தேவாதி தேவனிடத்திலே மக்கள் கேட்கிறார்கள். ஏன் கேட்கிறார்கள் என்று நாம் தியானிக்கப் போகிறோம். தேவாதி தேவன் ஒருபோது நம்மை மறப்பதில்லை. ஆனாலும் ஜனங்களுக்கு சந்தேகம் வந்து விடுகிறது, நம்மை மறந்து விடுவாரோ என்று. ஆகவே அவர்கள் கேட்கிறார்கள், என்னை நினைத்தருளும் என்று கேட்கிறார்கள். முதலாவதாக நாம் என்னை நினைத்தருளும் என்று எப்பொழுது ஜெபிக்கிறோம் என்றால், பலவிதமான தேவைகள் நமக்கு ஏற்படும் போது, ஏராளமான குறைகள் நம்மிலே காணப்படும் போது, அந்த குறைகளெல்லாம் மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக என்னை நினைத்தருளும் என்று நாம் ஜெபிப்பது உண்டு.
1 சாமுவேல் 1:11 நாம் வாசித்தோமானால் அங்கு அன்னாள் அவ்விதமாக ஜெபித்ததை தேவனிடத்திலே பார்க்க முடியும். 1 சாமுவேல் 1:11 சேனையின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் என்று ஜெபிக்கிறாள். இந்த அன்னாள் எல்கானாவினுடைய மனைவி. எல்கானாவுக்கு 2 மனைவிமார், அன்னாள் பெனின்னாள். இதிலே பெனின்னாளுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஆனால் அன்னாளுக்கோ குழந்தை இல்லை. இந்த பெனின்னாள் அவளை மிகவும் துக்கப்படுத்துகிறாள். அவளுடைய நிலையை எண்ணி சொல்லி பார்த்து அவளை அவமானப்படுத்துகிறாள். மிகுந்த இக்கட்டான நிலையிலே இந்த அன்னாள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாள் எல்கானாவோடு. எல்கானா குடும்பத்தோடு சீலோ என்கிற இடத்திற்கு போய் அங்கு தேவனை தொழுது கொண்டு ஆராதித்து அவர்களுக்கு பலிகள் செலுத்தி அங்கு தேவனை ஆராதித்து வருவது வழக்கம். வருடந்தோறும் அப்படி போய்விடுவார்கள் அந்த பலி செலுத்தும் நாட்கள் வரும்போது. அப்படி ஒரு தடவை அங்கு சீலோவுக்கு போய் அங்கு கர்த்தருக்கு பலி செலுத்தி அதை அவர்கள் போஜனமாக உண்டு தேவனை ஆராதிக்கொண்டு நாட்களிலே அப்பொழுது இந்த பெண்ணின்னாள் அந்நாளை மிக அதிகமாகவே துக்கப்படுத்துகிறாள், வேதனைப்படுத்துகிறாள். அவளுக்கு குழந்தை இல்லாத நிலையை சொல்லி அவளை அவமானப்படுத்துகிறாள். அந்நாளால் இதை பொறுத்து கொள்ள முடியவில்லை. மிகவும் கண்ணீரோடு கலங்கி அழுகிறாள், வேதனைப்படுகிறாள். அப்பொழுது அவள் ஆலயத்திற்கு சென்று அங்கு மிகுந்த கண்ணீரோடு தேவனிடத்திலே மன்றாடி கொண்டு இருக்கிறாள். தேவனே, நீர் என்னை நினைத்தருளும். அதுதான் இந்த வார்த்தை சொல்கிறது. சேனையின் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி என்று ஜெபிக்கிறாள். மிகுந்த பாரத்தோடு கண்ணீரோடு ஜெபித்து கொண்டு இருக்கிறாள். பக்கத்திலே பிரதான ஆசாரியனாகிய ஏலி ஒரு நாற்காலியிலே அமர்ந்து நன்னாளை பார்த்து கொண்டு இருக்கிறார். ஏலிக்கு இவள் குடி போதையிலே உளறி கொண்டிருப்பதை போல தோன்றுகிறது. அன்னாள் ஜெபிக்கும்போது வாய் அசைகிறது, சத்தம் வெளியே வரவில்லை. இவள் உளறி கொண்டு இருக்கிறாள் என்று ஏலி நினைத்து அவ்விடத்தில் உன் குடியை உன்னை விட்டு நிறுத்து என்று கடிந்து கொள்கிறான். அப்பொழுது அன்னாள் மிகுந்த பொறுமையோடு தாழ்மையோடு ஏலிடத்தை சொல்ல, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மிகவும் மனக்லேசமுள்ள ஸ்திரீ. ஆகவே தேவனிடத்திலே நான் மன்றாடி கொண்டு இருக்கிறேன். என் வேதனையெல்லாம் அவரிடத்தில் சொல்லி அவர் என்னை நினைத்தருளும்படியாக நான் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். நான் குடி போதையில் உளறி கொண்டு இருக்கவில்லை என்று அன்னாள் சொல்லுகிறாள். அப்பொழுது ஏலி மிக வருத்தப்பட்டு அவளிடத்திலே, நீ வேண்டிக் கொண்டபடியே உனக்கு ஆக கடவுது, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், நீ சமாதானத்தோட போ என்று ஆசீர்வதிக்கிறான். நிச்சயமாகவே அந்த அன்னாள் ஆசீர்வதிக்கப்பட்டுவிட்டதாக உணர்ந்து சமாதானத்தோடு போகிறாள். கர்த்தருடைய மிகப்பெரிய கிருபையினாலே ஒரு குழந்தை அவளுக்கு கர்த்தர் கொடுக்கிறாள், சாமுவேல் என்று பெயர். அப்பொழுது அவள் அந்த ஆலயத்தில் ஜெபித்தபடி, நீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பீரே, ஆனால் அவனை நான் உமக்காக வளர்ப்பேன், அவனை உடைய ஆலயத்திலே கொண்டு வந்த நான் உம்முடைய பணியிலே அவனை விட்டு விடுவேன் என்று அவள் சொன்னபடியே சாமுவேல் சற்று பெரியவனான உடனே அவனை கொண்டு வந்து ஏலியிடத்திலே விட்டு விடுகிறாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே குறையில் மிகுந்த குறையிலே தேவையிலே இருக்கும்போது தேவனே என்னை நினைத்தருளும் என்று நாம் ஜெபிக்கும்போது நிச்சயமாகவே எல்லா குறைகளையும் அவர் மாற்றிவிடுகிறார். இன்னும் பார்த்தோமானால் ஏசாயா 38:3 நாம் வாசிக்கும்போது, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான் என்று ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 38ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆகவே ஏன் அப்படி என்னை நினைத்தருளும் என்று ஏசாயா என்று இந்த
எசேக்கியா ராஜா ஜெபிக்கிறான் என்றால் எசேக்கியா ராஜா வியாதிப்பட்டு மரண படுக்கையிலே இருந்து கொண்டு இருக்கிறான். ஏனென்றால் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து அவனிடத்தில் சொல்லுகிறான், நீ மரித்து போவாய், இவன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல்லிவிட்டு அவன் திரும்பி போகிறான். ஏசாயா தீர்க்கதரிசி அவன் அந்த சொன்ன வார்த்தையிலே கேட்ட இந்த எசேக்கியா ராஜா மிகவும் அழுது சுவர் பக்கமாக திரும்பி கொண்டு படுக்கையில் படுத்திருக்கிறான். சுவர் பக்கமாக திரும்பி கொண்டு அழுது ஜெபிக்கிறான் கர்த்தரிடத்திலே. அப்பொழுது அந்த வார்த்தை சொல்கிறான், கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான் என்று பார்க்கிறோம். நீர் என்னை நினைத்தருளும், நான் உமக்கு முன்பாக உத்தமம் உண்மையுமாய் நடந்தவன், அந்த என்னுடைய வாழ்க்கையை நீ நினைத்தருளும், என் நிலையை நினைத்தருளும் என்று அழுது ஜெபிக்கிறான். ஜெபத்தை கர்த்தர் உடனே கேட்கிறார். இந்த ஏசாயா தீர்க்கதரிசி திரும்பி போய்கொண்டு இருக்கும்போதே வழியிலேயே அவரிடத்தில் கர்த்தர் பேசுகிறார். நீ போய் அவரிடத்தில் சொல்லு, அவனுக்கு நான் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தேன் என்று சொல்லு என்று சொன்னதும் உடனடியாக திரும்பி வந்து ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா ராஜாவிடத்திலே, கர்த்தர் உமக்கு கிருபையாய் இறங்கி 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்திருக்கிறார். ஆகவே கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், அவனுடைய கண்ணீரை பார்த்தார், அவனுடைய கண்ணீர் ஜெபத்தை கேட்டார், அவனை நினைத்தருளினார், 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த எசேக்கியா ராஜா நற்செயல்களை செய்கிற மனிதனாக இருந்தான். ஒரு நல்ல ராஜா, அநேக நற்காரியங்களை செய்கிறவனாக இருந்தான். ஆகவே தேவனுக்கு முன்பாக அவன் செய்த நற்காரியங்களை நீர் நினைத்து பாரும், நினைத்தருளும் என்று அவன் ஜெபிக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் நற்கிரியைகள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெரிய பெரிய ஒருவேளை அவன் ராஜாவாக இருந்தான், அவன் மனம் போல வாழ்ந்திருக்கலாம், இஷ்டம் போல வாழ்ந்திருக்கலாம், யாரை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. ஆனால் அந்த ராஜா அப்படி இருக்கவில்லை. மிகவும் நல்லவனாக நல்ல கிரியைகளை செய்கிறவனாக இருந்தான். ஏழை ஜனங்கள், கஷ்டப்படுகிறவர்களுக்கு, இன்னும் நீதிக்காய் போராடி கொண்டு இருக்கிற விதவைகளுக்கு, பலரால் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அவன் உதவி செய்கிறவனாக, அவளுக்கு சரியான நீதியை வழங்குகிறவனாக இருந்து நற்கிரியைகள் செய்கிறவனாக இருந்தான். ஆகவேதான் என்னுடைய நற்கிரியைகளை நினைத்து பாரும் என்று கருத்திடத்தில் அவனால் சொல்ல முடிந்தது. என் அன்பு தேவ ஜனமே, நாமும் கூட நற்கிரியை செய்கிறவர்களாக இருந்தால் நிச்சயமாகவே நாம் இக்கட்டான நிலையிலே அவர் நோக்கி வியாதியிலே அல்லது பயங்கரமான மரணப்படுக்கையிலே இருக்கும்போது நாம் அவரிடத்தில் அதே வார்த்தை சொல்லி ஜெபிக்கலாம், நான் செய்த நற்கிரிகளெல்லாம் நீ நினைத்து பாரும் என்று. இன்னும் பார்க்கிறோம், நாம் என்னை நினைத்தருளும் என்று சொல்லும்போது இழந்து போனவற்றை நான் திரும்ப பெற்றுக்கொள்கிறோம். மனோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவனுக்கும் மனைவிக்கும் குழந்தை இல்லாது இருந்தது. அப்பொழுது ஒரு தடவை மனோவாவின் மனைவி வயல்வெளியில் இருந்தபோது தேவதூதன் தரிசனமாகி, கர்த்தர் உனக்கு ஒரு ஆண் குழந்தை கொடுப்பார், அவனை நசரே விரதத்தின் மீது வளர்க்க வேண்டும், திராட்சை ரசமாயிலும் திராட்சை செடியிலிருந்து புறப்படுகிற எந்த பொருளையும் அவன் உண்ணக்கூடாது, தீட்டுப்படுத்தக்கூடாது, அவன் சரீரத்திலே உயிரோடு இருக்கும் நாள் அளவும் சவரன் கத்தி படக்கூடாது, அவன் இஸ்ரவேல் ஜனங்களே பெலிஸ்தர் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பான் என்று தேவதூதன் அவளுக்கு தரிசனமாகி சொல்கிறான். அவள் ஓடிப்போய் தன்னுடைய கணவனிடத்தில் சொல்கிறாள். கணவன் மீண்டும் ஒரு முறை அவர் தரிசனமாகி, அந்த பிள்ளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று நமக்கு சொல்ல வேண்டும், நீ கண்டது தரிசனமா அல்லது உண்மையிலே தேவதூதன் வந்தானா என்று சந்தேகப்பட்டு அவன் கேட்கும்போது மீண்டும் அதே தேவதூதன் அவளுக்கு தரிசனமாகி அதே வார்த்தைகளை சொல்கிறான். அவள் வேகமாக ஓடிப்போய் தன் கணவனை அழைத்து கொண்டு வருகிறாள். கணவன் வந்தபோது
தேவதூதன் அவனையும் பார்க்கிறான். பார்த்து அது உண்மைதான் என்று அறிந்து கொண்டு, அப்படி எங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அந்த குழந்தையை நாங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லும்போது தேவதூதன் விளக்கி சொல்கிறான். சவரங்கத்தி சரீரத்தில் படக்கூடாது, தீட்டானதை தொடக்கூடாது, மதுபானம் அருந்தக்கூடாது, திராட்சரசம் பருகக்கூடாது என்று நசரே விரதத்தின்படி அவளை வணக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்பொழுது பாருங்கள், சிம்சோன் பிறக்கிறான். மிகப்பெரிய பலசாலியாக இருக்கிறான். பெலிஸ்தரை அடக்குகிறான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பை கொடுக்கிறான். ஆனாலும் அவன் எந்த தீர்மானத்தின்படி வளர்க்கப்பட வேண்டுமோ அதிலிருந்து விலகி போய்விடுகிறான். பிற ஜாதி மக்கள் இடத்திலே ஒரு பெண்ணை தெரிந்து கொண்டு அவளை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அடம் பிடிக்கிறான். போகும் பாதையிலே சிங்கத்தின் எலும்பு கூட்டிலே இருந்த இந்த தேனை எடுத்து அவன் பருகி அவனுடைய பெற்றோருக்கும் கொடுக்கிறான். தீட்டானதை அவன் பருகுகிறான். கர்த்தர்க்கென்று அவன் வளர்க்கப்பட்ட அந்த நிலையெல்லாம் அவன் மறந்து விடுகிறான். தெலிலாள் என்கிற சோரை ஆற்றங்கரை ஓரத்திலே தெலிலாள் என்கிற ஒரு பேசி வாழ்ந்து வருகிறாள். அவளிடத்திலே போய் அவன் தங்குகிறான். அவளிடத்திலே தன்னுடைய இரகசியத்தை அவன் வெளிப்படுத்தி விடுகிறான். எதனால் அவனுக்கு இந்த பலம் வந்தது என்று. அவனுடைய தலையிலே சவரங்கத்தி பட்டால் பலம் இழந்து போகும் என்கிற ரகசியத்தை சொல்லிவிடுகிறான். தெலிலாள் அதை பெலிஸ்தர்களுக்கு சொல்லி, பெலிஸ்தர்கள் வந்து காத்திருக்கிறார்கள். சிம்சோன் அவள் மடியிலே படுத்து உறங்குகிறான். அவனுடைய தலை முடிகளை எல்லாம் வெட்டி விடுகிறாள். பலம் போய்விடுகிறது. ஏதோ பெலிஸ்தர் வந்து விட்டார்கள் என்று சொல்கிறாள். எப்போதையும் போல நான் இவள் எல்லாவற்றும் உதறிவிட்டு ஜெயித்து விட்டு நான் செல்லுவேன் என்று சொல்லி எழும்புகிறான். ஆனால் அவனிடத்திலே பலம் இல்லை. பலத்தை இழந்து விடுகிறான். கடைசியிலே கொண்டு போகப்படுகிறான். அரண்மனையிலே அவனை கட்டி வைக்கிறார்கள். 2 தூண்களையும் 2 கையிலே தடவி பார்த்து கண்டுபிடித்து கொள்கிறான். அப்பொழுது அவன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, என்னை நினைத்தருளும் என்று அவளிடத்திலே கெஞ்சி மன்றாடுகிறான். நியாயாதிபதி 16:28 வாசித்தோமானால், அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே பலப்படுத்தும் என்று சொல்கிறான். அந்த தெளிலாளின் மடியிலே படுத்திருந்த அவனை பெலிஸ்தர்கள் பிடித்து அவன் 2 கண்களையும் எடுத்து விடுகிறார்கள். அவனுடைய சரீர பலமும் போய்விடுகிறது. 2 கண்களையும் பார்வை இழந்து விடுகிறான். கொண்டு வந்து அவனை வேடிக்கை காட்டும்படியாக அரண்மனையிலே கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள். அப்பொழுது சிம்சோன் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். சொல்கிறான், சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தேர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்கிறான். கர்த்தர் பலப்படுத்துகிறார். அவனை ரட்சித்து கொள்கிறார், மீட்டுக் கொள்கிறார். 2 தூண்களையும் பிடித்து தள்ளும்போது அரண்மனை அப்படியே விழுந்து 300க்கும் மேற்பட்ட ஜனங்கள் மடிந்து போனார்கள். ஒரே அடியாய் பழிவாங்கி விட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இழந்த பலத்தை நாம் திரும்ப பெற வேண்டுமானால் தேவனே என்னை நினைத்தருளும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னும் லூக்கா 23:42 வாசிக்கும்போது, 2 கள்வர்கள் இயேசு கிறிஸ்துவோடு சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார்கள். நமது வேதாகமத்திலே அந்த அறையப்பட்ட 2 கள்வர்களுடைய பெயர் கொடுக்கப்படவில்லை. ஆனால் காஸ்பல் ஆஃப் நிக்கோதமஸ் என்கிற புத்தகம் தள்ளுபடியாகமத்தில் இருக்கிற அந்த புத்தகத்திலே அது மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட அந்த கள்ளனுடைய பெயர் டிஸ்மாஸ் என்றும், அடுத்த பக்கத்தில் அறையப்பட்டவனுடைய பெயர் கஸ்டாஸ் என்றும் எழுதப்பட்டு இருக்கிறதாம். ஆகவே
அந்த கல்வியில் ஒரு கள்வன், அவருக்கு இந்த பக்கம் இடது பக்கம் வலது பக்கமாக 2 கள்வர்கள் சிலுவை அறையப்படுகிறார்கள். அதில் ஒரு கள்வன் கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கண்ணீரோடு ஜெபிக்கிறான். அடுத்த கள்ளனோ, அடுத்த பக்கத்தில் அறையப்பட்டவனோ, நீர் உண்மையிலேயே கடவுளானால், இயேசு கிறிஸ்துவானால் நீரும் சிலுவையிலிருந்து இறங்கும், எங்களையும் சிலுவையிலிருந்து காப்பாற்றி விடும் என்று சொல்லுகிறான். ஆனால் இவனோ, அடுத்த பக்கத்தில் அறியப்பட்ட இந்த கள்ளனோ, அந்த சந்தர்ப்ப கடைசி நிமிடத்திலே அவன் மனம் திரும்புகிறான். ஏனென்றால் அவரை ஆண்டவரே என்று சொல்லுகிறான், உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்று சொல்கிறான். அப்படியானால் பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது என்பதை அவர் நம்பி ஏற்றுக்கொள்கிறான், நம்புகிறான். அதோடு அவன் சொல்லுவான் அடுத்த கள்ளனிடத்திலே, நான் நமது செய்கையேற்ற தண்டனை அனுபவித்து கொண்டிருக்கிறோம், இவரோ குற்றமறியாதவர், ஒரு தவறு செய்யாதவர் என்று சொல்கிறான். ஆகவே இயேசு கிறிஸ்து மாசற்றவர் என்பதை அறிந்து கொள்கிறான். அதோடு தான் ஒரு குற்றவாளி, நான் ஒரு பாவி என்பதையும் ஒத்துக்கொள்கிறான். ஆகவே என்னுடைய பாவத்திற்கேற்ற தண்டை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கிறோம் என்றும் சொல்லுகிறான். ஆகவே இந்த கள்வன் தேவாதி தேவனன் இயேசு கிறிஸ்துதான், இவர்தான் இயேசு கிறிஸ்து என்பதை நம்பி விசுவாசிக்கிறான். பரலோக ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது, கர்த்தருடைய ராஜ்யம் என்று ஒன்று இருக்கிறது என்பதையும் அவர் விசுவாசிக்கிறான். இவருக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் இருக்கிறது என்பதையும் அறிந்து கொள்கிறான். ஆக உம்முடைய ராஜ்யத்தை வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொல்கிறான். ஆகவே பாவி என்று ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி விடுகிறான். கர்த்தருடைய ராஜ்யத்தை விசுவாசிக்கிறான். இவர் இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை விசுவாசிக்கிறான். ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடன் கூட பரதேசில் இருப்பாய் என்று சொல்கிறார். கடைசி நிமிடத்திலே அவன் பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறான். மரித்து விடுவான், ஆனாலும் அவனுடைய ஆத்துமா பரதேசிக்கு போய்விடும், என்னுடைய கூட என்று சொல்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவுடைய இடத்திலே அவனும் போய்விடுவான், அவனுடைய ஆத்துமா இருக்கும். மனிதர்கள் மரிக்கும்போது என்ன ஆகிறது? ஆவி அதை கொடுத்த தேவாதி தேவனிடத்திலே போய்விடுகிறது. சரீரம் மண்ணோடு மண்ணாய் கலந்து விடுகிறது. ஆத்துமா அவர் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் ஏற்று மனம் திரும்பி விசுவாச வாழ்க்கை வாழ்ந்து மரித்தால் அவருடைய ஆத்துமா இப்பொழுது பரதேசத்துக்கு போய்விடுகிறது. இல்லை பாவியாக தேவனை புறக்கணித்து, இயேசுவை புறக்கணித்து ஏற்றுக்கொள்ளாமல் மனம் போல வாழ்ந்து மரித்தால், துன்மார்க்கனாய் மரித்தால் அவருடைய ஆத்துமா பாதாளத்திற்கு போய்விடுகிறது. ஆத்துமா அழிவில்லாதது, ஒருபோதும் அழியாது. ஆகவே இவன் மிகவும் எதிர்பார்ப்போடு விசுவாசத்தோடு அடியேனை நினைத்தருளும், உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று ஜெபித்தபடியினாலே பரலோக பாக்கியத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான். எப்பொழுது கர்த்தர் நம்மை நினைப்பார்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே இருந்தால்தான் அவர் நம்மை நினைத்தருளுவார். மல்கியா 3:16 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிப்பவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று வைக்கப்பட்டு இருக்கிறது என்று மல்கியா 3:16 சொல்கிறது. பாருங்கள், ஞாபக புஸ்தகம் ஒன்று அவர்களுக்காக வைக்கப்பட்டு இருக்கிறதாம். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் மறப்பதில்லை, நினைத்தருளுவார். எந்த இக்கட்டான நேரத்திலே அவர் நோக்கி கூப்பிட்டாலும் உடனே அவர் நினைத்தருளுவார். தேவையான நேரத்திலே இக்கட்டுகள், பிரச்சனைகள், துன்பங்கள், தேவைகள் நிறைந்த சமயங்களிலே அவர் நோக்கி கூப்பிடும்போது அவர் நினைத்தருளுவார். கர்த்தருக்கு பயந்தவர்களை அவர் நினைத்தருளுவார். இன்னும் தான தர்மம் செய்கிறவர்களாக இருந்தாலும் அவர் நினைத்தருளுவார். அப்போஸ்தலர் 10:4 சொல்கிறது, கொர்நேலியு என்கிற மனிதனை குறித்து, கொர்நேலியு தேவதூதனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டுகிறது என்று சொல்கிறான்.
கொர்னலியோ என்கிற இத்தாலியா பட்டணத்து நூற்றுக்கு அதிபதி நல்ல மனிதன், தான தர்மம் பண்ணுகிறவன், தேவனுக்கு பயந்தவன் என்று வேதம் அவனை குறித்து குறிப்பிடுகிறது. ஆகவே தேவதூதன் ஒரு நாள் அவனிடத்தில் தரிசனமாகி, அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு முன்பாக நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. ஆகவே அன்பு தேவ ஜனமே, தான தர்மம் பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏழு ஜனங்கள், திக்கற்றோர், அனாதைகள், விதவைகள், தேவையில் இருக்கிற மக்கள், கஷ்டப்படுறவர்களுக்கு தாராளமாக நாம் உதவி செய்ய வேண்டும். இருப்பதிலே கொடுக்க வேண்டும். பெரிய செல்வந்தனாக இருந்தால் தான் கொடுக்க முடியும் என்பதல்ல, நம்மிடத்தில் இருப்பதிலே நாம் கொடுக்க வேண்டும். அடுத்தபடியாக ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாத்திராகம் 2:24-25 வாசித்தோமானால், தேவன் எகிப்திலே இருந்த இஸ்ரவேலரை பார்த்து சொல்கிறார், தேவன் அவர்கள், அதாவது எகிப்திலிருந்த இஸ்ரவேலரின் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். பாருங்கள், அப்படி பெருமூச்செல்லாம் கேட்டு மிகுந்த இக்கட்டான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் ஜனங்களினுடைய பெருமூச்சுகளை அவர் கேட்டார், கண்ணோக்கி பார்த்தார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆகவே மோசேயை அனுப்பி எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டார், வெளியே கொண்டு வந்தார். ஆகவே எப்பொழுது கர்த்தர் நம்மை நினைத்திருப்பார் என்றால், நினைவு கூறுவார் என்றால், அவருக்கு பயப்படுகிற பயம் நம்மிலே இருக்க வேண்டும். தான தர்மங்கள் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஜெபிப்போமா. மகா இரக்கமுள்ள எங்கள் தேவாதி தேவனை, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை ஒருபோதும் மறப்பதில்லை. ஆனாலும் நாங்கள் பலவிதமான கஷ்டங்களை, துன்பங்களை, இக்கட்டுகளை, பிரச்சனைகளை சந்திக்கிற நேரத்திலே தேவன் எங்களை மறந்து விட்டாரோ என்று கலங்கி போய்விடுகிறோம். கிருபையாய் இறங்கி நீர் ஒருபோதும் எங்களை மறப்பதில்லை என்பதை மக்களுக்கு நினைவூட்டி, ஜெபத்திலே தரித்திருக்க, தான தர்மங்கள் செய்ய, ஜெபிக்கிறவர்களாக இருக்க முது பிள்ளைகளுக்கு உதவி செய்ய ராஜா. தான தர்மங்கள் பண்ணுகிறவர்களையும், இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களையும், இன்னும் ஜெபிக்கிறவர்களையும் நீர் ஒருபோதும் மறந்து விடுவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சாக்கியத்தை கிருபையாய் இறங்கி இந்த வார்த்தை கேட்ட முது பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.